ஓம் சாந்தி. இது வந்து நஷ்டமோகம் ஆகிறதுக்கு 21 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சச்சின் பாயோட கிளாஸு பார்க்கலாமா? ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20/1/1986 இதனுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, கேட்டீங்க தானே? இப்பொழுது நீண்ட காலத்தின் முயற்சியின் நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது மற்றும் நீண்ட கால பலகீனத்தின் கணக்கு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறதா? எனவே இது விசேஷத்திற்கான சமயமாகும், விசேஷ மாற்றத்திற்கான சமயமாகும். நினைவு சொரூபம் ஆகுங்கள். நினைவு சொரூபம் தானாகவே பற்றற்றவராக ஆக்கிவிடும். இப்பொழுதோ பற்றுதலின் பட்டியல் மிகவும் நீளமாக உள்ளது. ஒன்று தனது இல்லறம், அதாவது உடல் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று தெய்வீக பரிவாரத்தின் இல்லறம். மூன்றாவது சேவையின் இல்லறம். நான்காவது எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் இல்லறம். இவை அனைத்திலிருந்தும் பற்றற்றவர், அதாவது விடுபட்டு அன்பானவர் ஆகுங்கள். எனது என்றாலே பற்றுதல், இதிலிருந்து பற்றற்றவர் ஆகுங்கள். அப்பொழுது நீண்ட கால முயற்சியினால் நீண்ட கால பதவியின் பிராப்திக்கு அதிகாரி ஆவீர்கள். நீண்ட காலம், அதாவது முதலிலிருந்து கடைசி வரை பிராலப்தத்தின் பலனை அடைய வேண்டும். அவ்வாறே ஒவ்வொரு இல்லறத்திலிருந்தும் துறவரம் ஆவதற்காக, விடுபடுவதற்காக ரகசியத்தையும் தெரிந்துள்ளீர்கள். மேலும் சொற்பொழிவும் நன்றாக ஆற்றலாம். ஆனால் துறவு செய்வது, அதாவது பற்றற்றவர் ஆவது பாயிண்ட்ஸோ உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. பாப்தாதாவை விட உங்கள்கிட்ட அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால என்ன பாயிண்ட் சொல்றது உங்களுக்கு? அதனால பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதனுடைய பாயிண்ட்ஸ்ல இருந்து விலகி புள்ளி ஆகுங்க. அச்சா. இது அவ்யக்த வாணி 20 ஜனவரி 1986. அதனால நீண்ட கால புருஷார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஃபெயில் ஆயிடுவோம், இல்லைன்னா ஏமாந்துருவோம். எல்லாத்த விட பெரிய பேப்பர் மோகத்தில் தான் வரும். அதுதான் மிகப்பெரிய பேப்பர், லாஸ்ட் பேப்பர். தன்னுடைய விஷயம், சேவையினுடைய விஷயம், தெய்வீக பரிவாரத்தினுடைய விஷயம், எல்லைக்குட்பட்ட பிராப்திகளுடைய விஷயம், இந்த எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். இதுவும் கிடைச்சது, அதுவும் கிடைச்சது, அதுவும் கிடைச்சது, அதுவும் கிடைச்சது. அதை பார்த்துக்கிறதுல, அதை கவனிக்கிறதுலேயே ஈடுபட்டு இருக்கோம். அதிக நேரம் அங்கே செலவிடுறோம். அதுலேயே அதிக நேரம் ஈடுபட்டு இருக்கிறதுனால அதுக்கு மேலே மோகம் வந்துடுச்சு. மோகத்துக்கு வசமாக இருக்கிறோம். மோகம் தெய்வீக குணங்களுடைய லிஸ்ட்டில் வருதா? என்ன வராது. அது எந்த குரூப்பில் வருது? மோகம் தெய்வீக குணத்தினுடைய குரூப்பில் வரல. அப்போ எந்த குரூப்பில் வருது? விகாரங்களுடைய குரூப்பில் இருக்குது இந்த மோகம். இது ஒரு வலை. பாபா ஒரு முறையில் சொன்னாங்க, உங்களுடைய ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு சிலந்தி வலைக்கு சமமானது. இந்த கண்கள் மிகப்பெரிய ஒரு வலை, சிலந்தி வலை. இந்த கண்ணுக்குள்ளே எவ்வளோ சின்ன 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 வலைகள் இருக்குது. அப்புறம் காது, இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு சிலந்தி வலைக்கு சமமானது. எல்லா இந்திரியங்களும் ஆசைகளால் நிறைந்திருக்கிறது. கண்ணு பாருங்க, கண்ணுக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்குது. கண்ணுக்கு என்ன ஆசை? பார்க்கணும். என்னென்னலாம் பார்க்கணும்? கண்ணுக்கு தேகத்தை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. இந்த உடம்புல என்ன இருக்குது? நேத்துள்ள முரளியை பார்த்தோம் இல்லையா? இந்த உடம்புல புழு பூச்சி நிறைஞ்சிருக்கு. உடம்பெல்லாம் வியாதி, வியாதினா வியாதி, அவ்வளோ வியாதி இருக்கு. ஒவ்வொரு அங்கத்திலையும் புழு பூச்சி இருக்கு, நிறைஞ்சிருக்கு. பாக்டீரியா, வைரஸ். கண்ணு பார்க்க ஆசைப்படுது, காது கேட்கறதுக்கு ஆசைப்படுது, வாய் என்ன விரும்புது? வாய் என்ன ஆசைப்படுது? வாய்க்கு என்ன ஆசை? அது 3 காரியம் செய்ய விரும்புது. வாய் டேஸ்ட் பண்ணதுக்கு ஆசைப்படுது, பேசுறதுக்கு ஆசைப்படுது, கிஸ் பண்ணதுக்கு ஆசைப்படுது. இது அதனுடைய ஒரு டியூட்டி, அதனுடைய ஒரு சிஸ்டம். ஆசைகளால் நிறைஞ்சு இருக்குது. விகாரங்களால், காமத்தினால் நிறைஞ்சிருக்குது, விகாரத்தினால் நிறைஞ்சிருக்கு. உடம்பு என்ன விரும்புது? இந்த ஸ்கின், அது டச் பண்ணணும் அப்படின்னு விரும்புது. யாராவது டச் பண்ணணும். அதுக்கு டச் பண்ணாதான் ஆனந்தம். ஆனந்தம் கிடைக்குது டச்னால, தொடுதல்னால. டச் பண்றது, மசாஜ் பண்றது, அதுல தான் அதுக்கு ஆனந்தம். இந்த ஸ்கின்னுக்கு, தோலுக்கு. இந்திரியங்கள் எல்லாம் விஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்குது. இந்த இந்திரியங்களாகட்டும், அப்புறம் அந்த விஷம் நிறைந்த அந்த விஷயங்களாகட்டும், இந்த ரெண்டுமே ஒன்று சேரும் போது அங்க ஒரு ஃபீலிங் ஏற்படுதோ, அது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு சுகத்தினுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் எல்லா விளையாட்டுமே நிறைஞ்சு கிடக்குது. இந்த ஒரு சுகத்துக்காக.
அப்புறம் இன்னும் ஒரு தடவை கிடைக்கணும், இன்னும் ஒரு தடவை சுகம் கிடைக்கணும் அப்படின்னே விரும்புது. மனுஷன் இப்போ சாவில் கிடக்குறான், இப்போ டெட் பாடி இருக்குது, லாஸ்ட் நேரத்தில் இப்போ ஒரு வாயில் ஒரு தண்ணி ஊற்றுனா, கங்கை நீரை ஊற்றுனா அவுட்டு, காலியாகிடுவார், போயிடும் ஆத்மா. அப்படிங்கிற நிலைமையில கூட அவர் என்ன ஆசையில் சரீரம் பண்றது, அந்த ஆத்மா ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு ஆசையில் தான் சரீரம் படுது. காளையனுடைய வாணியை கேட்டாங்க இல்ல, காமம் அப்படிங்கிற ஒரு வாள், இது ஆதி மத்திய அந்தம் நமக்கு துக்கம் கொடுக்குது. யார் கூட சேவை பண்றோமோ அவங்களுக்கு மேல மோகம், யாரு கூட நம்ம சேவை பண்றோமோ அவங்களே நம்மளுடைய ஆன்மீக பாதையினுடைய புருஷார்த்தத்தினுடைய தடை கற்களா வந்து நிற்கிறாங்க. அப்புறம் மற்றவங்களுடைய சரீரம் நம்மளுடைய புருஷார்த்தத்துல மிகப்பெரிய தடையா இருக்குது. அசோசியேஷன், பிரம்மச்சரியத்துல அசோசியேஷனுடைய பாற்று ரொம்ப பெருசா இருக்குது. யாரு கூட நம்ம அசோசியேட் ஆகிறோம், எவ்வளவு நேரம் அசோசியேட் ஆகிறோம், அதனால தான் பிரம்மச்சரியத்தினுள்ள நிறைய நியமங்கள் ரொம்ப கடுமையா இருந்தது. பிரம்மச்சாரிணிகளுடையக்கும் நிறைய நியமங்கள் இருந்தது. ஆனா ஆன்மீக மார்க்கத்துல நம்ம சேவையை கூடவே செய்யறதுனால அந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். அதனால இந்த பட்டியினுடைய 2 நியமம். ஃபர்ஸ்ட் தன்னுடைய அவகுணங்களை பார்க்கணும், தன்னுடைய குணங்கள்ல அவகுணங்களை பாருங்க, என்னுடைய நல்ல விஷயங்கள்ல மறைஞ்சு இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை பார்க்கணும், என்னுடைய சுயநலமற்ற தன்மைக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய சுயநலத்தை பார்க்கணும், என்னுடைய பாசிட்டிவிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவை பார்க்கணும், என்னுடைய பிரம்மச்சரியத்தில் மறைந்திருக்கக்கூடிய காமத்தை பார்க்கணும், என்னுடைய கருணைக்குள் மறைந்திருக்கக்கூடிய கோபத்தை கண்டுபிடியுங்கள், பாருங்க. தன்னுடைய நிஸ்வார்த்த சுயநலமில்லாத அந்த பாவனைக்குள்ள நீங்க ஆசை, பேராசைய கண்டுபிடிங்க. தன்னுடைய நிரகங்காரத்தன்மை மற்றும் தன்னுடைய நிமித்த பாவத்துக்கு உள்ள மறைந்து ஒளிந்திருக்கக்கூடிய அகங்காரம் என்ற ராட்சசனை தரிசனம் செய்யுங்கள். இதுதான் முதல் நியமம், சின்ன நியமம், சின்னது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது நியமம் OMAD, அதாவது 1 meal a day, ஒரு நாளைக்கு ஒரு மீல் மட்டும் தான் சாப்பிடணும், ஒரே ஒரு உணவு. ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம், இன்னைக்கு 3வது நாள் போயிட்டு இருக்கு OMAD. ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம், வெறும் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். அப்புறம் மற்ற நேரத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், ஆனால் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். அப்புறம் நம்ம 2வது நாள் பார்த்தோம், ஒரு நேரம் சாப்பாடு, அப்புறம் மற்ற நேரத்துல எல்லாம் நீராகாரம் சாப்பிடலாம். அப்போ இன்னைக்கு 3வது நாள். அப்போ 3வது நாள்லாம் இன்னும் மேலே முன்னாடி போகணும் இல்லையா, அங்கேயே இருக்கக்கூடாது, இன்னும் முன்னாடி போகணும். அப்போ கண்டிப்பாக சாப்பாடு இருக்குது, ஒரு நேரம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடலாம், என்ன சாப்பிட்றீங்களோ அது ஒரு நேரம். மற்ற நேரம் கிளியராக குவிட்ஸ் பண்ணிடுங்க, சாப்பிடாதுங்க, சாப்பிடவே செய்யாதுங்க, 0, எதுவுமே சாப்பிடாதுங்க. நீங்கள் தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா இளநீர் சாப்பிடலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், டீ சாப்பிடலாம், கிரீன் டீ, அந்த மாதிரி பிளாக் டீ, எந்த வகையான டீ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சொல்லப்படுது கிளியர்லி குவிட்ஸ், முற்றிலுமாக அங்கே கிடையாது, அலோடு கிடையாது. மெயின் சாப்பாடு ஒரே ஒரு தடவை. இப்போ இந்த பட்டி எதனுடைய பட்டி, யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க இது என்ன பட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லணும். நேற்று என்ன சொல்லி உங்கள்கிட்ட பிராய்ச்சித்தம் நடந்துட்டு இருக்குது, நாங்கள் பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிராய்ச்சித்தத்தினுடைய பட்டி. ஏன், எதுக்கு பண்றீங்க பிராய்ச்சித்தம்? நான் கேள்விப்பட்டேன் நீங்க இன்றைய காலத்துல நிறைய பாவம் பண்றீங்களாமே. நான் கேள்விப்பட்டேன் ஏதோ அதிகமா ரொம்ப ஜாஸ்தியா பாவம் பண்றீங்க போல தெரியுது. உலகத்துல இருக்கிறவங்க இப்படித்தானே பேசுறாங்க. நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு அந்த விஷயத்த ரொம்ப அதுல இது இருக்கியாமா, அதே பண்ணிட்டு இருக்கிறியாமா. நம்ம என்ன பண்றோம், முன்னாடி போகணும், முன்னேறி போகணும். உலகம் நம்மளை எவ்வளவுதான் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் இன்னும் நம்ம முன்னேறி போகணும், சூட்சும ரீதியாக முன்னேறணும். இன்றைய சாகார முரளி பாயிண்ட், நீங்க உயர்ந்த முயற்சி பண்ணணும். உங்க முயற்சி ரொம்ப உயர்வாக இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல சின்ன பாயிண்ட் இந்த இது இருந்தது, நீங்க உயர்ந்த முயற்சி செய்யணும். அதன உயர்ந்த புருஷார்த்தம். உயர்ந்த புருஷார்த்தம்னா என்ன? உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னா சின்னது கிடையாது. உயர்ந்த புருஷார்த்தம்னா ரொம்ப பெருசு. நான் இது வரைக்கும் செய்யவே இல்லை, இது வரைக்கும், அந்த மாதிரியான புருஷார்த்தம் தான் உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். நான் எதிர்காலத்திலையும் செய்யலை, இனி இப்பவும் பண்ணலை, அந்த மாதிரியான ஒரு புருஷார்த்தம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பெரிய புருஷார்த்தம்.
நான் பண்ணதே இல்லை வாழ்க்கையில். அந்த மாதிரியான முயற்சிக்கு தான் உயர்ந்த முயற்சி, உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய வரைக்கும் என்னுடைய பிராமண வாழ்க்கையில் நான் செய்யலை, அதை நான் இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னா இன்று, இப்பொழுது. அப்போ இன்னைக்கு 22ஆம் தேதி, எத்தனாம் தேதி? 22 தானே? 22ஆம் தேதி. அதாவது இந்த 22ஆம் தேதி பாய்ஸ் அப்படிங்கிற இன்றைய நாளையில் நம்ம அந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 21ஆம் தேதி வரைக்கும் நான் செய்யாத ஒரு புருஷார்த்தம். அந்த மாதிரி புருஷார்த்தம் இன்னைக்கு பண்ணலாமா? அந்த மாதிரியான ஒரு புருஷார்த்தம் பண்ணணும். அதில் வேஸ்ட் ஆஃப் மணி இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியும் இருக்கக்கூடாது. நம்ம சக்தி நிறைந்த ஆத்மாக்கள், சக்தி நிறைந்தவர்கள். நம்மளுடைய சக்தி எங்கேயும் வேஸ்டாக போயிடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்மளுடைய சக்தி எங்கே வேஸ்ட் ஆகுது? பிரம்மச்சரியத்தினுடைய ஒரே ஒரு பரிபாஷை, அதாவது சக்திகளின் பாதுகாப்பு, சக்திகளை பாதுகாக்கிறது. பிரம்மச்சரியம் ஆணோ இல்லை பெண்ணோ அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவங்கள்ட்ட இருந்து தள்ளி இருப்போம், அவங்கள்ட்ட இருந்து தள்ளி இருப்போம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இந்த எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சக்திகளினுடைய பாதுகாப்பு, இதுதான் பிரம்மச்சரியம். நம்மளுடைய எண்ணங்களை பாதுகாக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகளை பாதுகாக்கிறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் பாதுகாக்கிறது, இதுதான் பிரம்மச்சரியம். வீணான செலவு செய்யக்கூடாது. நம்மளுடைய கடைசி பேப்பர் நஷ்டமோகா. அந்த நஷ்டமோகாவுடைய விஷயத்தில் இன்னைக்கு 12 விஷயங்கள் பார்க்கலாம். சேவை பண்ணிட்டு இருக்கோம். சேவை பண்ணிட்டு இருக்கும்போதே யார் கூட சேவை பண்ணமோ அவங்க கூட மோகம் வந்துச்சு. யார் கூட நம்ம இருக்கிறோமோ அவங்க கூட ஒரு விசித்திரமான ஒரு கவர்ச்சி ஏற்படுது. அவங்க இல்லாத நேரத்தில் ஏதோ மிஸ் ஆன மாதிரியே தோணுது. அப்புறம் எந்த பரிவாரத்தில் நம்ம இருக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு மேலே மோகம் வந்துடுது. வீட்டில் பாபா லௌகீகத்தில் என்னெல்லாம் பிரவருத்தின்னு சொன்னார், என்னெல்லாம் நமக்கு நம்மளுடைய இல்லறத்தில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடையது சுயத்தினுடைய பிரவருத்தி, சேவையினுடைய பிரவருத்தி, திவ்ய குடும்பத்தினுடைய விஷயம், அதுலேயும் அட்டாச்மெண்ட் வந்துடுது, மோகம் வந்துடுது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ, சேவை பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மேலேயும் மோகம் வந்துடுச்சு, சேவையின் மேலே மோகம் வந்துடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு இந்த சேவை பண்ண போகிறது தான் ரொம்ப குஷி கிடச்சிது. இது நல்ல விஷயமா? ஒருவேளை அந்த சேவையை நாளைக்கு பிடிங்கிட்டாங்கன்னா குஷி போயிடும்ல. ஏன்னா உன்னுடைய குஷிக்கு ஆதாரம் உன்னுடைய சேவையாக ஆயிடுச்சாங்க. நம்மளுடைய குஷிக்கான ஆதாரம் நம்மளுடைய சேவை அல்ல. நாம் சுயமே குஷி சொரூபமான ஆத்மா, நான் சுதந்திரமான ஆத்மா. சேவை இருந்தாலும் சரி, சேவை இல்லைனாலும் சரி, நான் குஷியாக இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஒரிஜினல். சேவை கண்டிப்பாக வேணும், சேவை செய்யணும், அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ பேசலை. நம்ம என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம்? குஷிக்கு ஆதாரம் என்ன, சந்தோஷத்துக்கு ஆதாரம் என்ன? என்னுடைய குஷிக்கு ஆதாரம் இந்த ஒரு குறிப்பிட்ட சேவை. கிச்சனில் சேவை பண்ணால் எனக்கு ரொம்ப குஷி. அதுவே பெருக்கி துடைக்க சொன்னால் ஐயோ குஷியே போச்சு. ஒரு சேவை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பிடிங்கிட்டு வேறு சேவை கொடுத்தாங்கன்னா குஷி காணாமல் போயிடுதா? எத்தனை வேணாலும் மேடையில் போய் பேசுவாங்க. மேடையில் பேசும்போது ஆஹா ஓஹோ ஆனந்தமாக இருக்குது, எனக்கு இந்த சேவை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சேவையை பிடிங்கிடுறாங்க. அப்புறம் பெருக்கி துடைக்க சொல்கிறாங்க, பெருக்கி துடைக்கிற சேவை கிடைக்குது. அப்புறம் முகத்தை பார்த்தா துக்கத்தில் வாடி போயிருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? குஷியினுடைய ஆதாரத்தை நீங்கள் தவறான ஆதாரமாக வச்சுருந்தீங்க. சேவைக்கு தான் ஆதாரம் குஷியே தவிர குஷிக்கு ஆதாரம் சேவை கிடையாது. சேவையினுடைய பரிணாமம் குஷி, அப்படி வேணால் வச்சுக்கலாம். பிரம்மச்சரியம் பரிணாமம் கிடையாது. பிரம்மச்சரியத்தினுடைய பரிணாமம் என்ன? பிரபுவினுடைய பிரேமம், அந்த இறைவனுடைய அன்பு. அதாவது பிரபு பிரேமம் அவ்வளோ இருக்குது, பாபா மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ இதை பண்ணு குழந்தை, நீ பிரம்மச்சரியமாக இரு அப்படின்னா அப்போ ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். சேவை நம்மளுடைய சமர்ப்பணத்தன்மையினுடைய ஒரு அடையாளம். அதனால தான் சேவை பண்ணுறோம். சேவையிலே தான் நம்ம புருஷார்த்தம் பண்ணுறோம் அப்படின்னா, சேவைக்கான புருஷார்த்தம் பண்ணுறோன்னா அகங்காரம் வந்துடும், நான் வந்துடும். அப்போ சேவையில் அகங்காரம் தான், அங்கே அகங்காரத்தினுடைய திருப்தி தான் அங்கே ஏற்படும். சேவையிலேயே மூழ்கி இருப்பாங்க எப்போவுமே. அதாவது எஸ் வச்சு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு எஸ், சம்பந்தம். ஒருவேளை நம்ம யாருக்கிட்டையாவது ஸ்பெஷலாக விசேஷமாக
சம்பந்தத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும், சம்பந்தம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது அங்கே பந்தனமாக மாறிவிடும். அதனால் அஃபீஷியலான சம்பந்தம் என்ன இருக்கோ அதுவே போதும். யாரையாவது ஸ்பெஷலான விசேஷமான பிரதர், விசேஷமான சிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் விசேஷமான டோலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம், அப்புறம் விசேஷமான ராக்கி அரேஞ்ச் பண்ணோம், அப்புறம் விசேஷமான டைம் ஒதுக்கணும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, அப்போ நம்ம மீட் பண்ணலாமே, கொஞ்சம் பேசலாமே, கொஞ்சம் ஞான யோகத்தினுடைய சர்ச்சை டிஸ்கஸ் பண்ணலாமே. சௌகாத்து கிஃப்ட் வாங்குறாங்க. அதனால் இந்த குடும்பத்தில், இந்த பரிவாரத்தில் எந்த ஒரு விசேஷமான பாயோ இல்லை பெஹனோ தேவை கிடையாது. விசேஷமான சம்பந்தம் தேவையில்லை, கூடாது. என்னெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அதுவே போதும். இதுக்கு மேலே வேற விசேஷம் வேணுமா? ஒரு சிவபாபாவுடைய மகன் குழந்தை, பிரம்ம பாபாவுடைய குழந்தை, அப்புறம் பாய் பெஹன், போதும். இதுவே போதுங்க, அதுவே அதிகம். இதுக்கும் மேலே என்னது? ஆத்மா பாய் அவ்வளோதான். அதான் இதுவே 3 ஆயிடுச்சா? அப்போ இதுக்கு மேலே இன்னும் வேற எதையாவது நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த புதை குழியில் போய் மாட்டிப்பீங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அதில் பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். பிரம்மச்சாரிணி அப்புறம் பிரம்மச்சாரி 2 பேருக்குள்ளேயும் ஆன்மீகமான சம்பந்தம் சம்பந்தம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, ஒரு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, 2 பேரும் இறங்கிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுடைய இறக்கம் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. அவங்களுடைய 2 பேருடைய இறக்கமும் படி அவங்களுக்கு இறங்குது, அவ்வளோதான், இறங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பிரம்மச்சாரிணி அல்லது பிரம்மச்சாரி கூட சம்பந்தம், இல்லைன்னா பிரம்மச்சாரிகள் கூட சம்பந்தம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது 0வா தான் இருக்கணும். குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது பேருக்காக ஒரு சம்பந்தம் இருக்கணும், அவ்வளோதான். அதாவது மினிமம் தான் சம்பந்தம் இருக்கணும். நியூநாத்தம். ஒருவேளை ஏதாவது ஒரு சேவை இருக்குது, சேவை சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, அதனால அங்கே தொடர்பு நமக்கு வருது, பிரதர் சிஸ்டரும் சேர்ந்து சேவை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு சேவை அஃபீஷியலாக இருக்கணும். ப்ரொஃபஷ்னல் சேவைக்காக இருக்கேன், அவ்வளோதான், சேவைக்காக சேர்ந்து செய்கிறோம், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா அந்த சம்பந்தமே நீங்கள் கீழே விழுவதற்கு காரணமாக அமையும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது முதல் எஸ். அடுத்தது 2வது எஸ் என்ன அப்படின்னா சம்போதன். சம்போதன்னா சர்நேம், செல்ல பேர். யாருக்காவது டிக்கு பிக்கு, டிக்கு பிக்கு முக்கு அப்படின்னு ஏதாவது பேர் வச்சிங்க அப்படின்னா ஓம் சாந்தி போச்சு. அவங்களுக்கு என்ன பேர் இருக்கும் அதுக்கு முன்னாடி பெஞ்சி இல்லை பெஹன், அப்புறம் பிரதர் பேருனா பாய், இல்லைன்னா பாய்ஜி பெஞ்சி, போதும். நிக் நேம் எல்லாம் தேவையில்லை. அதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது, நிக் நேம் வைக்கிறது, இதில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா, ஏன்னா ரொம்ப அன்பு வருதுல்ல, ரொம்ப அன்பாக கூப்பிடுறாங்க. ஏன்னா அன்பு அதிகமாகிறதுனால அந்த பேரை நம்ம யூஸ் பண்ணி அந்த பேர் கொஞ்சம் பெருசாகுது, ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகுது. அதாவது ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னா அவங்க பேரை கூப்பிடும்போது அவங்க பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால குட்டி, செல்லம், கண்ணு அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்க. லட்டு அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்க. ஜிலேபி அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்க. செல்லமா எல்லாரும் ஷார்ட் ஃபார்ம் விரும்புகிறாங்க. ஷார்ட் ஃபார்ம் வேணும் இல்லையா? அதுவும் ரொம்ப லவ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இதுக்கு பேர் தான் சம்போதன். அதனால யாருக்கு என்ன பேர் இருக்கோ அதே பேரே வச்சுக்கோங்க. அவங்க பேருக்கு முன்னாடி ஜி அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப பாதுகாப்பு வளையம் போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஜி போட்டிங்கன்னா அவங்க சின்ன ஒரு கன்னியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, சரி யாரோ ஒருத்தவங்க, சரி சின்ன குமாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜி போடுங்க. சின்ன குமார் வந்திருந்தார் இல்லையா, இங்கே வந்திருந்தார் ஒரு தடவை, அனுபவம் சொன்னார். 10 வருஷமாக நான் ஞானத்தில் இருக்கிறேன். அதாவது சில 10 வயசு, 5 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், 2 வருஷமாக நான் தாரணையில் நல்லா இருக்கேன், பியூரிட்டியினுடைய தாரணை நல்லா பண்ணிட்டு இருக்கேன் 2 வருஷமா. 2வது சம்போதன். யாருக்கு என்ன பேரோ அதே பேரை வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, கலப்படம்லாம் கூடாது, அதே பேர், அவ்வளோதான். 3வது எஸ்எம்எஸ். ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க, முடிஞ்சு. அதாவது மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு உங்களுடைய விஷயத்த சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் ஒன்றா இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வேறவா இருக்கும். மெசேஜ் நீங்கள் அனுப்புறது வேறையாக இருக்கும், அவங்க எடுத்துக்கிறது வேறையாக இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிறது வேறையாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது வேறையாக இருக்கும், ஆனால் மெசேஜ் வேறையாக இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே வெறுப்பு இருக்குது, ஆனால்
மெசேஜஸில் லவ் இருக்குது, அன்பு இருக்குது. மெசேஜே பண்ணாதுங்க. இதை தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஏதாவது வேலை தேவை இருக்கா, தேவை இருந்ததுன்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க, பேசிடுங்க. 5 நிமிஷம் அவ்வளோதான், அது ஒரு முடிஞ்சு. 5 நிமிஷமே ஜாஸ்தி, அதுக்கு மேலே பேசக்கூடாது. சேவையினுடைய விஷயம் இருந்தது அப்படின்னா தான் 5 நிமிஷம், இல்லைன்னா ஒரே ஒரு நிமிஷம் போதும், இல்லைன்னா 30 செகண்ட் போதும். இன்னும் கம்மி ஆகிட்டே போங்க, ஏன்னா நஷ்டமாக அப்படி தான் இருக்கும். எவ்வளவு வேணும்? சரி ஓகே, அவ்வளோதான் வேணும், அதுக்கு மேலே வேண்டாம். ஓம் சாந்தி அப்படின்னு முடிச்சிருங்க. வேற என்ன பேசுறது? எஸ்எம்எஸ்ஸை கேன்சல் பண்ணிடுங்க, ஒரு தேவையும் இல்லை எஸ்எம்எஸ்ஸுக்கு. நஷ்டமோக ஆகணும், இல்லைன்னா மோகம் வந்துடும் எஸ்எம்எஸ்ல போனீங்க அப்படின்னா. இது எல்லாமே மோகத்தினுடைய நுண்ணிய கயிறுகள். அந்த மாதிரி மோகத்தின் கயிறுகள் அப்படி கட்டப்பட்டு இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்றது அது கூட தெரியல. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நடுவில் அவ்வளோ சம்பந்தத்தில் அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான லேயர்ஸ் இருக்குது. அவங்க கணவன் மனைவி கூட இல்லை, ஆனாலும் 100 விதமான லேயர்ஸ் அங்கே நடுவில் இருக்குது. கணவன் மனைவி இல்லை ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள 100 விதமான லேயர்ஸ் இருக்குது. அது எப்படி சொல்யூஷன் பண்ணுறது அது தெரில. ஒவ்வொரு ரோமத்திலையும் அந்த நூல் இலைகள் கட்டப்பட்டு இருக்கு. இதுதான் மோகத்தின் நூல் ஆகும். மோகத்தினுடைய அந்த கயிறு தான், இல்லை அந்த நூல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா வெளியே தெரியாது, மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த நூல் இலைகள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? எல்லாம் கிளியராக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நூல் 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 நிறைய நூல். அதனால எஸ்எம்எஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. 4வது எஸ் வந்து சங்கம். அசோசியேஷன் கம்மியாக வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் அசோசியேஷன். வேலை முடிஞ்சிச்சா அந்த இடத்த விட்டு போயிருங்க. அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. வாங்க உட்காந்து கொஞ்சம் காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், ஏதாவது பேசலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உடனே ஓடிடணும். சரி, நாஸ்தாவும் சாப்பிட்லாமா, டிஃபன் சாப்பிட்லாமா, லஞ்சு சாப்பிட்லாமா, டின்னர் சாப்பிட்லாமா, அப்புறம் சென்டரில் என்ன நடந்துட்டுருக்கு, அப்புறம் சேவை என்ன போயிட்டுருக்கு, அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் சேவை என்ன புதுசாக என்ன வரப்போகுது, சிவராத்திரியில் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க, தீபாவளிக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா, எங்கள் இதில் கூட கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது வரப்போகுது, உங்கள் இதில் எப்படி, வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லுங்கள். இந்த ரிட்ரீட் சென்டரில் ஒட்டி அந்த பக்கம் ஒரு லேண்டு வாங்குறதா இருந்தது, வாங்கியாச்சா? அந்த ஃபோட்டோ அனுப்பவே இல்லையே நீங்கள். சரி, எப்படி மறந்துட்டீங்க? அனுப்பிவிடுங்க கொஞ்சம். அப்புறம் ஃபாரினர்ஸ் அன்னைக்கு வந்து ஏதோ ஃபாரின் போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களே, அது ட்ரெஸ் போட்டு வந்து நான் போடவே இல்லையா? அது அன்னைக்கு ஜாக்கெட் ஒன்று புதுசு வாங்கினீங்களா, அது வீடியோவில் நான் ஒரு தடவை கூட வரவே இல்லையே. ஏன்? நான் கொடுத்த அந்த கிஃப்ட்டை எப்போ நீங்கள் போடுவீங்க? போடவே இல்லையே, போட்டதை பார்க்கவே இல்லையே, உள்ளே வச்சுட்டீங்களா? ஆமாம், அன்னைக்கு ஒரு ஷால் கொடுத்தேன்ல, அது எங்கே காணுமே, எங்கே போச்சது? எனக்கு ஒரு பிரதர் இதே மாதிரி தான் ஒரு தடவை கோட் வந்து அவருக்கு தச்சு கொடுத்தாரு எனக்கு. அதாவது நான் அங்கே மாட்டி விட்டேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அந்த பிரதர் வந்தார். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த பிரதர் கொடுத்தது உடனே, அந்த பிரதர் கொடுத்த இது கோட்டில் இது. அப்புறம் நான் மறந்து போச்சு எனக்கு. அப்புறம் அந்த இன்னொரு பிரதர்கிட்ட சொன்னேன், அதை கொஞ்சம் மறைச்சி விட்ருங்க, பிச்சுட்டை வச்சு அதை மூடிடுங்க. நிறைய பேர் வந்து காலையில் வராங்க, காலையில் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாங்க, சாயங்காலம் வந்து மறுபடியும் பார்க்குறாங்க, அதே இடத்துல இருக்கா, இவர் யூஸ் பண்ணுறாரா, இல்லை அப்படியே வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்க வராங்க. இல்லை எடுத்துகிட்டு போனாரா, இல்லை அங்கேயே வச்சுட்டாரா, அதையும் பார்க்க வராங்க. டோலி கொடுக்குறாங்க, அதையும் பார்க்குறாங்க. ஏன்னா வாங்கிட்டு ரூம் வேறு இடத்துல இருக்கும், ஹாஸ்பிட்டலில் தருவாங்க, அப்போ வாங்கி அங்கேயே வச்சுருவோம். அது செக் பண்ண கூட வராங்க நிறைய பேர். சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் டேஞ்சராக இருக்குப்பா, ஒரே கண்ணி வெடியாக இருக்குது. இப்போ சங்கம் அப்படின்னா ஃபிசிக்கல் அசோசியேஷன் கம்மியாக வைக்கணும், இல்லை 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். காரியம் முடிஞ்சிருச்சு போனீங்க, காரியம் முடிஞ்சிருச்சு வந்துடுங்க, அவ்வளோதான். அங்கே அப்புறம் என்ன வேலை? அங்கே பிரம்மச்சாரி இஸ் நாட் அலவுடு, பிரம்மச்சாரினி இஸ் நாட் அலவுடு. ஏன்னா நிறைய பிரம்மச்சாரிகளை பார்த்துருக்குறோம், அவங்க எப்படி கீழே விழுந்தாங்க அதையும் பார்த்துருக்குறோம். பீஷ்ம பிதாமகன் மாதிரி பிரம்மச்சாரி அவர் கூட சொல்கிறாரு, ஒருத்தர் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, சின்ன சின்ன கன்னியாக்கள் இல்லை குழந்தைங்களை பார்க்கும்போது கூட என்னுடைய பிரம்மச்சரியத்தினுடைய பயம் ஏற்படுகிறது, விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு பால பிரம்மச்சாரி. அதாவது பீஷ்மர் சொன்ன மகாபாரத்தில் சொன்னதா காட்டியிருக்காங்க. இதுதான் சங்கம். அடுத்தது சங்கல்பம் வைங்க. அடுத்த எஸ், 4வது எஸ், சங்கல்பம் வைங்க. நிர்மோகம், மோகத்தை வென்றவர் நஷ்ட மோகம் ஆகிறதுக்கான சங்கல்பம் வைங்க.
யாருக்கிட்டையும் ஒரு மோகமும் இல்லை. எந்த மனிதன்கிட்டையும் மோகம் இல்லை, எந்த பொருள் மேலே மோகம் இல்லை, எதுலேயும் மோகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்தாங்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் மேலேயும் எனக்கு மோகம் இல்லை. இப்போ வந்தவங்கக்கிட்டையும் இப்போ இருக்கிறவங்கள்ட்டையும் மோகம் இல்லை, வரப்போகிறவங்கள்ட்டையும் மோகம் இல்லை. ஏன்னா நிறைய வருவாங்க, நிறைய பேர். ஏன்னா பெண்களுடைய லைஃப்பில் நிறைய ஆண்கள் வருவாங்க, ஆண்களுடைய லைஃப்பில் நிறைய பெண்கள் வருவாங்க. இப்படி நினச்சிக்காதுங்க, இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஓகே போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நினைக்காதுங்க. வருவாங்க, கண்டிப்பாக வந்தே தீரணும். ஏன்னா லைஃப் இன்னும் இருக்குது, முடியலை. வருவாங்க, இன்னும் நிறைய புதுசு புதுசாக வருவாங்க. புது புது சம்பந்தத்தில் வருவாங்க, புது புது சொந்தங்கள் பந்தங்கள் உருவாகும், புது புது கணக்கு வழக்குகள் மேலெழுந்து வரும். அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான இதெல்லாம் விஷயம்லாம் மேலே வரும், எழும்பி வரும். புது புது பேசஞ்சர் அடுத்த ஸ்டேஷனில் ஏறுவாங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, புது புது மெமரிஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அதனால சங்கல்பம் வைங்க. என்ன சங்கல்பம்? நஷ்டமோகா. நஷ்டமோகாங்கிறது விதை, அதில் ரொம்ப பவர் இருக்குது. அதனால் நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம், எப்படி ஏறுறோமோ அப்படியே இறங்கிடணும். நடுவில் மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. புது மெமரிஸ், புது ரிலேஷன்ஸ் வேண்டாம். அதனால் சங்கல்பம், இது 4வது எஸ். சங்கல்பம் வைங்க, நாம் நஷ்டமோகா ஆகணும். அடுத்தது ஸ்பஷ்ட கல்பனா, தெளிவான விஷுவலைசேஷன், தெளிவான ஒரு காட்சி, கிளியரான ஒரு காட்சியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. யாருக்கு மேலே நமக்கு ஒருத்தவங்க மேலே ரொம்ப மோகம் இருக்குது, அவர்கிட்ட இருந்து மோகத்தை நம்ம கட் பண்ணோம். எப்படி கட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு பாருங்கள், இறந்துட்டாரு, அவருடைய இறப்பை பாருங்கள். அதாவது அவர் இறந்து போகலை, அப்படி ஒரு காட்சியை பார்க்கணும். இறந்து விட்டார், அவர் இறந்த போகிற என்ன ஆகும்? அவர் இறந்துட்டார் அப்படின்னா எல்லாருமே ஒரு நாள் இறந்து தானே ஆகணும். அப்புறம் 2வது மகா விநாசம், முழு சிருஷ்டியுமே முழுசாக மகா விநாசம் ஆக போகுது. எப்படியும் அழிஞ்சு தானே ஆகணும், அதுலேயும் இறந்து போவோம் இல்லையா நம்ம. அதாவது யாருக்கு மேலே மோகம் இருக்கோ அவங்களும் இறந்து போயிடுவாங்க, நம்மளும் இறந்து போயிடுவோம். யாருக்காக அழ முடியுவாங்க? ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்தது இல்லையா? யாருக்காக அழுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாகவே சுற்றிட்டு இருப்பீங்க. எங்கே சுற்றி நாலா பக்கமும் அங்கே சுடுகாடாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நமக்கு அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிரும். எங்கே பார்த்தாலும் இந்த எரிக்கிறதுக்காக விறகு தான் இருக்கும் சுற்றி. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களே அங்கே தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. 3வது கற்பனை விஷுவலைசேஷன் ஹீலியம் பலூன். ஹீலியம் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட். சயின்ஸில் விஷுவலைசேஷனில் ஹீலியம் பலூனுடைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு என்னெல்லாம் மோகம் இருக்கோ யார் மேலெல்லாம், அதை அந்த ஹீலியம் பலூனுக்குள்ளே நிரப்பிடுங்க, அதை பறக்க விட்டுருங்க. அப்புறம் அந்த பலூனை பறக்க விட்ட பிறகு அது ரிட்டர்ன் வராது இல்லையா? ஹீலியம் பலூன் எப்போவுமே அது எங்கேயோ போய் எங்கேயோ விழும், ஆனால் நம்மகிட்ட ரிட்டர்ன் வராது. யார் மேலே மோகம் இருந்ததோ அந்த மோகத்தினுடைய அந்த ஹீலியம் பலூன் பறந்துருச்சு, அந்த ஆளும் பறந்துட்டார் அப்படின்னு நினைங்க. அதில் நம்ம கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், யாரை பிடிக்கலையோ அவங்கள உட்கார, யாரை ரொம்ப மோகம் இருக்கோ இல்லை யாரை பிடிக்கலையோ அவங்கள உட்கார வச்சு அவங்கள பறக்க விட்டுருங்க. அவங்க பறந்தே போயிடுவாங்க, எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஹீலியம் பலூன் ஒரு பொழுதும் ரிட்டர்ன் வராது, வேறு எங்கேயாவது வேணால் போய் விழும், எங்கேருந்து போச்சோ அங்கே வராது. யார் மேலே ரொம்ப மோகம் இருக்குதோ அவங்க மேலே இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இல்லைனா யார் கூட அதிகமான கணக்கு வழக்கு இருக்கோ அவங்க மேலே இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அடுத்த எஸ் சில்வர் டியூப்ஸ். யார் மேலே மோகம் இருக்குதோ அவங்க மேலே இதை யூஸ் பண்ணுங்க அமிர்த வேலையில். யார் மேலே அதிகமாக கணக்கு வழக்கு இருக்குதோ அப்போ அவங்கள நினைங்க, இது நான், அது அந்த ஆத்மா. ரெண்டு பேருக்குமே சூட்சும சரீரம் இருக்குது. சூட்சுமமான அந்த டியூப்ஸு, சில்வர் டியூப்ஸ் இருக்குது சுற்றி. அந்த சில்வர் டியூப்ஸை ஒரு கத்திரி எடுங்க, அதை கட் பண்ணுங்க, கட்டிருங்க, அப்படியே கட் பண்ணிடுங்க. காலையில் ரொம்ப நல்ல வேலை இது. அப்போ டெய்லரிங் வேலை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். அந்த பலூனை கட் பண்ணணும். பலூன், இந்த மோகத்தை நான் எது வரைக்கும் கட் பண்ணலையோ அது வரைக்கும் நஷ்ட மோகா நிலை அடைய முடியாது. இல்லை அப்படின்னா கடைசியில் அவங்க தான் நினைவு வருவாங்க, யார் மேலே அதிகமாக மோகம் இருக்குமோ அவங்க தான். யார் நம்மளை அதிகமாக கவர்ச்சிக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவு தான் கடைசியில் வரும். அவங்க கரெக்டாக இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க குடிச்சாங்களா,
அவங்க எப்படி இருக்காங்க, ஹெல்த் ஓகேவா, அந்த மாதிரி கவலைகள் தான் வரும் கடைசியில். அவருக்கு உடம்பு சரியில்லை அங்கே, ஆனால் நமக்கு இங்கே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அவருக்கு அங்கே காய்ச்சல், அவருக்கு அங்கே தும்மல், அவருக்கு அங்கே இருமல், நமக்கு அங்கே தும்மல் இருமல் காய்ச்சல் வந்துடுது. எப்படின்னு தெரில. அவர் அங்கே இன்டர்வியூக்கு போகிறாரு, டெம்பரேச்சர் இங்கே நமக்கு ஏறுது, கவலை நமக்கு ஏறுது. அப்போ எவ்வளோ மோகம் இருக்குது பாருங்கள். அடுத்தது ஷேரிங். அடுத்த எஸ் ஷேரிங். ஷேரிங் வந்து கம்மியாக பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் ஏதாவது பண்ணியிருக்கோம், அப்போ முதல்ல என்ன வருது, நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு முதல்ல இதை கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மறுவேலை. நான் எனக்கு ரொம்ப ஒரு தொப்பி வந்தாங்க, வர்ற வழியில் தொப்பி, நல்ல தொப்பி இருந்தது, நான் வாங்கினேன், கூட இன்னொன்று வாங்கிட்டேன், 2 வாங்கிட்டேன். யார் மேலே மோகம் இருக்கோ அவங்களுக்காக வாங்கியாச்சு, அவங்களுக்கு கொண்டு கொடுத்தாச்சு. எந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க ஞாபகம் இவங்களுக்கு வரும், 1 இல்லை 2 வாங்கணும். எதுக்கு 2? ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு மைண்டில் உட்காந்துருச்சு, 1 எனக்கு 1 என் ஃப்ரெண்டுக்கு. செருப்பு வாங்குறேன்னா 1 எனக்கு 1 அவருக்கு. இதுதான் அந்த மோகத்தின் கயிறுகள். ரொம்ப ஆழமான மோகத்தினுடைய கயிறுலாம். அதாவது அந்தளவு மோகம் வந்துடுது. ஒருவேளை அவங்க ஒரு சிஸ்டர் இல்லை பிரதரோ யாரோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்திருக்காங்க, இப்போ மதுபன் வந்துட்டாங்க, நான் மதுபனில் இருக்கேன், அப்போ அவங்க இருக்காங்க, அப்போ நான் எங்கே இருக்கேன், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து சீன் போடுறது. அப்போ வந்து பக்கத்தில் உட்காருவாங்க. அப்போ ஒன்றா சேர்ந்து யோகா பண்ணலாம். ஒன்றா உட்காந்துருவோம். ஒன்றா உட்காந்து முற்றிலுமாக பாபா நினைவில் லவ்லீன் ஸ்திதியில் நம்ம யோகா பண்ணலாம். பவித்திரமான தூய்மையான யோகா பண்ணலாம். அதாவது டபுள் ஷேரிங் ஆகிப்போச்சு அங்கே. அதனால் ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நஷ்டமோக ஆகுங்க. நஷ்டமோக ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். உங்கள் பொருளை நீங்களே வச்சுக்கோங்க. ஒருவேளை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா உங்களை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வேணால் கொடுங்க. அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. டோலி வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு கொடுக்கலாமே, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த செக்யூரிட்டியில் இருக்க வேற அந்த செக்யூரிட்டி போய் கொடுத்துட்டு போயிருங்க. யாருக்கு நமக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கணக்குமே இல்லையோ, கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லையோ, அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த டோலியை. யாருக்கு வந்து நமக்கு அதிகமாக அறிமுகமே கிடையாதோ, தெரியவே செய்யாதோ, அவங்களுக்கு டோலி கொடுங்க. அதில் பிரச்சனை வராது. ஒரே ஆளுக்கு அடிக்கடி எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே கூட மோகம் வந்துடும். அதில் கூட நம்ம கொடுப்போம் டோலி ஃபஸ்ட்டு, அப்புறம் அவர் கொடுப்பார், அப்புறம் மறுபடியும் நம்ம கொடுப்போம், அவர் கொடுப்பார், இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்த எஸ் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ, என்னெல்லாம் காண்டாக்ட் இருக்குதோ அதை அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் டெலீட் பண்ணிடுறீங்க, பிளாக் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது எல்லாம் பண்ணணும். இப்போ அன்னெசரியாக தேவையில்லாத எந்த ஒரு காண்டாக்டும் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் அங்கே உட்காந்துருக்கு, அதெல்லாம் நமக்கு அந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. இந்த சோசியல் மீடியா தான் முக்கியமான காரணம். நம்மளுடைய பிரம்மச்சரிய விரதம் உடைபடுவதற்கான முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா. அதனால சோசியல் மீடியாவிலேருந்து அவுட் ஆயிருங்க, பிளாக் பண்ணிடுங்க. என்ன பேசணுமோ அது டைரெக்டாக கால் பண்ணுங்க, பேசுங்க. வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க நிறைய பேர், 9 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க, ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு மெசேஜ் அங்கே கொஞ்சம் அங்கே மெசேஜ், இங்கே மெசேஜ், அங்கே மெசேஜ். அந்த காலத்தில் மனிதர்கள் தன்னுடைய சேலரியை மறைச்சாங்க, சேலரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜுவல்லரியை மறைச்சாங்க, நகைகளை மறைச்சாங்க. அப்புறம் இப்போ கேலரியை மறைக்கிறாங்க. ஏன் கேலரியை மறைக்கிறாங்க? கேலரியில் பிக்சர்ஸ் நிறைஞ்சிருக்கு, பிக்சர்ஸ் நிறைய அதில் தான் இருக்குது. சேலரி மறைக்கிறது நின்று போச்சு, அப்புறம் வந்து ஜுவல்லரி மறைக்கிறது நின்று போச்சு, இப்போ கேலரி மறைக்கிற சீசன் போயிட்டுருக்கு. இதுதான் சோசியல் மீடியா. அதுக்கு அடுத்தது ஷபோட்டாஷ். இது வந்து இங்கிலீஷ் வார்த்தை, இதனுடைய அர்த்தம் வந்து வினாஷ். 2 பேருடைய சம்பந்தத்தில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதனுடைய லிஸ்ட்டை நீங்கள் உருவாக்குங்க. என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, என்னெல்லாம் நஷ்டம் ஏற்படுது, இதனுடைய லிஸ்ட்டை உருவாக்குங்க. யோகா பண்ண உட்கார்ந்தா மனசு வந்து எங்கேயும் அலையுது, அப்புறம் அந்த நபருடைய நினைவு வருது. அதாவது நஷ்டம் என்ன, சைபோட்டாய்ஸ் என்ன நஷ்டம் ஏற்படுது, என்ன இது அதுக்கான லிஸ்ட்டை உருவாக்குங்க. பிரம்மச்சாரினி நாட் அலவுடு. என்ன நாட் அலவுடு? ஒருத்தர் இன்னொருத்தருடைய கண்களை பார்க்கறது தப்பு. இது மேக்னெட் மாதிரி அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் பார்வை.
காந்தம் எப்படி கவர்ந்து இழுக்கும் டக்குன்னு அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால கண்ணை என்ன பண்ணணும், கீழே தான் வச்சுருக்கணும். கண்கள் கீழே தான் இருக்கணும், மேலே போகக்கூடாது. டவுன் காஸ்ட் ஐஸ் 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 இது கூட ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. டவுன் காஸ்ட் ஐஸ் இது ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருவாங்க, கீழே பார்த்துட்டே வருவாங்க, போவாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் போவாங்க. அப்புறம் கண் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அவுட். எதுலேயும் எங்கேயும் வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்க தானே? யாரு கூட எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்றுமே கிடையாது. அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடையவே செய்யாது. பார்த்துருக்கோம் இல்லை? நம்ம என்ன நடந்தாலும் நடக்க விட்டு போங்க, நமக்கு என்ன அதில் வரப்போகுது. கண் அவங்களுக்கு கீழே இருக்கும், எதுலேயும் மூழ்காது, அவங்க கண்கள் போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் டவுன் காஸ்ட் ஐஸ். எவ்வளோக்களோ பார்ப்பீங்களோ அவ்வளோக்களோ கவர்ச்சி ஏற்படும். இந்த சொட்டர் நல்லா சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கா? எங்கேருந்து வாங்கினீங்க? யார் யார் வந்தாங்க? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? செபாட்டாஸ். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லவ். பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகளுடைய அன்பை ஆன்மீகமாக மாற்றிவிடுங்கள். அதை ஸ்பிரிச்சுவலாக மாற்றிடுங்க. அப்போ தான் அது ஸ்பிரிச்சுவல் லெவலில் போகாது. யுகலாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். 2 பேருமே இப்போ மேலே நோக்கி போகணும், கீழே விழ வச்சிடக்கூடாது. உங்களுடைய ஃபிசிக்கல் லவ் வந்து ஸ்பிரிச்சுவல் லவ்வாக மாற்றிடுங்க. எமோஷ்னல் லவ்வை கூட ஸ்பிரிச்சுவல் லவ்வாக மாற்றிடுங்க. உலகியலாய அன்பை வந்து ஸ்பிரிச்சுவல் லவ்வாக மாற்றிடுங்க. அடுத்தது வந்து உங்களை நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஞானத்தில் பிஸியாக வச்சுருங்க. ஞானத்தில் அந்த மாதிரி பிஸியாக வைங்க, அந்த மாதிரி பிஸியாக வைங்க. எவ்வளோ படிக்க பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். யோகாவில் பிஸி பண்ணுங்க, சேவையில் பிஸி ஆக்குங்க, தாரணைகளில் பிஸி ஆக்குங்க. எதுலையும் இன்வால்வ் ஆகாதுங்க. இதில் இவ்வளோ வேலை இருக்குது, நமக்கு டைமே கிடையாது. நமக்கு எதில் போய் இன்வால்வ் ஆகுறது? டைம் இல்லாத போது யாருக்காவது ஃபோன் பண்ணி வேறு அப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு டைமே இல்லை. சொல்லணும் அப்படின்னா முரளி சொல்லுங்கள், முரளி பாயிண்ட்ஸ் சிந்தனை பண்ணுங்க. அடுத்தது சிவ் பாபா. அடுத்து எஸ். உங்களுடைய லௌகீக மோகத்தை ஈஸ்வரனின் பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருங்க. மனிதர்கள் பக்கம் ஓடிட்டு இருக்கல அந்த மாதிரி அதே மாதிரியான அன்பு, எந்த மாதிரி ஒரு தீவிரத்தன்மை அந்த மனிதன்ட்டு கிடைக்கக்கூடிய அன்புல இருக்குதோ அதே மாதிரி பரமாத்மா கிட்ட இருக்குதா? பரமாத்மா கிட்ட கூட அந்த அளவு தீவிரமான இச்சை இல்லை, அந்த லவ் இல்லை. ஆனா மனுஷன் மேல அன்புல அவ்வளோ ஸ்பீடா இருக்குது, அவ்வளோ ஃபயரா இருக்குது, அவ்வளோ மேக்னெட் மாதிரி இருக்குது. மனிதனை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குது. பரமாத்மா கிட்ட கூட அந்த அளவு இல்லை. அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், எதாவது செய்யணும் அப்படி இப்படின்ட்டு நிறைய அவ்வளோ ஆர்வம் இருக்குது. பரமாத்மா கூட அந்த அன்பு இந்த அளவு இருக்குதா? சுத்தமா இருக்கிறதே இல்லை. ஏன் இருக்கிறது இல்லை? அதாவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அங்க ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவருடைய சிந்தனைகள் மாற்றம் வந்துடுது அவங்கள பார்த்த உடனே. அதே மாதிரி ஆண்கள் நிறைய இருக்கும்போது ஒரு பெண் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பெண்ணினுடைய சிந்தனைகள்லையும் மாற்றம் ஏற்படுது, பாதிப்பு ஏற்படுது. ஒரு சிஸ்டர் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு பிரதர் உட்கார்றாரு அப்படின்னா அவங்களுடைய சொற்பொழிவினுடைய அந்த பாவனை அங்கே சேஞ்ச் ஆயிடுது. ஒரு பிரதர் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே ஒரு சிஸ்டர் உட்காராங்க, ஒரு யாரோ உட்காடுறாங்க, பெண்கள் உட்காடுறாங்க அப்படின்னா அவருடைய ஸ்பீச்சும் அங்கே மாற்றம் அடைந்துருது. பெண்கள் இருக்கிற இடத்துல அந்த ஆண்களுடைய உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஒரு சிறு குழப்பம் ஏற்படுது. அதே மாதிரி ஆண்கள் இருக்கும்போது பெண்களுடைய உள் மனசுல மாற்றங்கள் ஏற்படுது. இதுதான் உண்மை. இது எல்லாமே சூட்சுமமான கணக்கு வழக்கு. ஒரு மனுஷன் ஏதாவது பேசுறாரு அப்படின்னா அங்கே பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை அட்ராக்ட் பண்ற விதமாகவே பேசிட்டு இருப்பாரு. அவருடைய பேச்சின் மூலமா, அவருடைய செயல்கள் மூலமா அவங்க இன்ஸ்பயர் பண்றதுக்காகவே, அட்ராக்ட் பண்றதுக்காகவே பேசிட்டு இருப்பாரு. தன்னுடைய நடனத்தின் மூலம், தன்னுடைய பாட்டின் மூலம் அதுக்கு முயற்சி பண்ணுவார். அதனால பிரம்மச்சாரிகளுக்கு என்ன ஒரு கட்டளை, என்ன ஒரு இது இருக்கு, ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க பெண்கள் நடனமாடுறதையோ பெண்கள் பாடுறதையோ பார்க்கக்கூடாது. ஏன் அந்த மாதிரி கடுமையான நியமம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மனிதர்கள் பயப்படுறாங்க. அவ்வளோ பிரம்மச்சாரியம் அப்படின்னா ஐயோ பயங்கர ரூல்ஸ், ஸ்ட்ரிக்ட், அதனால வேண்டாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள், கடுமையான விஷயங்கள் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. Do not see women singing and dancing. அதுக்காக இப்படி கிடையாது, பெண்கள் மேல வெறுப்பு கொண்டாடுறோம் அப்படி கிடையாது. இது அந்த மாதிரி கிடையாது. இது நம்மளை பாதுகாப்பதுக்கான ஒரு மார்க்கம்.
ஏன்னா நிறைய பேர் கீழே விழுந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அந்த மாதிரி கடுமையான நியமம் வச்சிருக்கிறாங்க. யார் அப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் இப்போ எத்தனை ஆச்சு? 12 ஆயிடுச்சு. மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவா. இது ஃபஸ்ட்டு வந்து சம்பந்தம். சம்பந்தம் என்னெல்லாம் பாபா கொடுத்துருக்காரு அதுவே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பந்தம்லாம் உருவாக்காதுங்க, ஆட் பண்ணாதுங்க, அடிஷன் பண்ணாதுங்க. சம்போதன் அப்படின்னா யாருக்கு என்ன பேர் இருக்கோ அதில் வந்து சர்நேமோ இல்லை பெட் நேமோ வச்சு கூப்பிடாதுங்க. டிங்கு பிங்கு மிண்டு அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு கூப்பிடாதுங்க. கண்ணே செல்லமே முத்தே மணியே இதெல்லாம் தேவையில்லை. லட்டு சோட்டு கொலு கொலு இதெல்லாம் வேண்டாம். என்னமோ அது என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம். மூணாவது வந்து எஸ்எம்எஸ். கம்மியாக மெசேஜ் பண்ணுங்கள், டைரெக்டாக ஃபோன் பண்ணியே பேசிட்டு போயிருங்க, பிரச்சனையே இல்லை. ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், பேசுங்க, முடிஞ்சிச்சு. ஷேரிங் வந்து கம்மியாக பண்ணுங்கள். எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்த அளவு ஷேரிங் பண்ணாங்க. பொருட்களை ஷேர் பண்ணுறாங்க அது வேறு விஷயம். அப்புறம் தன்னுடைய எமோஷ்னல்ஸ் இருக்குல்ல, எமோஷ்னல் ஃபீலிங்ஸு அதை கூட ஷேர் பண்ணுறாங்க. அதை வந்து மனிதர்கள்ட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அடிக்ஷன் வந்துடுது, அங்கே ஒரு பழக்கம் வந்துடுது. அப்போ அவங்கக்கிட்ட தான் போய் எது நடந்தாலும் போய் இல்லை ஃபோன் பண்ணி இல்லை அவங்க பார்த்து அவங்கள பார்த்து தான் அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க, வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லனா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்க கேட்டாங்க, நல்லா கேட்டாங்க நான் சொன்னதை எல்லா விஷயத்தையும். அப்போ மறுபடியும் நமக்கு நாளைக்கும் இதே மாதிரி எல்லா விஷயம் வரும்போது நாளைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாளும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அடுத்த நாளும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இது ஒரு பழக்கமாயிரும், அதுக்கு அடிமையாயிருவாங்க. இதுதான் ஷேரிங். இது டேஞ்சர். சங்கம் வந்து கம்மியாக வச்சுருக்கணும். அப்புறம் சோசியல் மீடியா பார்த்தோம், அப்புறம் தெளிவான கற்பனை பார்த்தோம். அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது. யாரை வந்து நமக்கு அதிகமாக பற்று இருக்குதோ அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அவங்க இறந்து போகிற மாதிரி, அவங்க பலூனில் பறந்து போகிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லவ்வில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஆனால் 2 பேருக்கும் இதில் சம்மதம் இருக்கணும். 2 பேருமே உட்காந்து பேசணும். அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் தெரியும் இது வந்து கீழே விழ வைக்கக்கூடிய மார்க்கம், இந்த உலகிய மார்க்கம். அதனால் நம்ம அந்த மார்க்கத்திலேருந்து இந்த மார்க்கத்துக்கு போகணும். திங்க் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. அப்புறம் சிவபாபா எல்லா மோகத்தையும் சிவபாபாட்ட கொடுத்துருங்க. அதனால் மோகத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்காதுங்க. ரொம்ப சாதாரணமாக அது நம்மளை விட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. அதனால் லாஸ்ட்டு இது எக்ஸாம் இது தான். அதனால் ரொம்ப காலத்துக்கான புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம். அதனால் இன்னையிலேருந்து இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுதான் 18வது அத்தியாயம், கீதையினுடைய 18வது அத்தியாயம். நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா. நான் ஆத்மா, நீ சங்கு ஆயிடணும். அதாவது எந்த சங்கமும் இல்லை, நான் தனியாயிட்டேன். நஷ்ட மோகா ஆயிடணும். யார் மேலேயும் எனக்கு மோகமே இல்லை. இந்த இன்னைக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் எதுக்கானது? யார் மேலேயாவது மோகம் இருக்குதுன்னா அவங்கள்ட்ட விடுபடுறதுக்காக. பி மேலே மோகம் இருக்குது, இல்லை பிக்கு ஏ மேலே மோகம் இருக்குது, அதுக்காக. அதனால் இந்த புருஷார்த்தம் பண்ணி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும். ஒருவேளை அந்த உங்கள் கூட இருக்கிற ஆள் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா அவங்கள என்னவோ பண்ணிட்டு கொடுங்க. நீங்கள் இந்த நல்ல மார்க்கத்துக்கு வாங்க, நீங்கள் உங்களுடைய புருஷார்த்தம் பண்ணுங்கள். மகாத்மா காந்திகிட்ட யாரோ கேட்டாங்க, ஆன்மீக மார்க்கத்தில் வந்து என்னுடைய ஒய்ஃப் வரமாட்டேங்கிறாங்க, அப்போ நான் வேண்டாம் போக வேண்டாமா நிறுத்திடுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருநாள் சொல்கிறாரு, அவங்க வராங்களோ வரலையோ நீ நீ முன்னாடி ஏறி போயிட்டே இரு, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில். ஓம் சாந்தி.